சொந்த ஜோசியம் எவ்வளோ சிக்கல் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் பார்க்கலாம். நம்ம நண்பர் கமெண்ட் கொடுத்துருந்தாரு, கார்த்திகேயன்னு சொல்லி சென்னையிலேருந்து. ஐ ஹவ் லேர்ன்ட் அஸ்ட்ரோ ஃப்ரம் யூ. ஐ ஹவ் வாட்ச்ட் ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் யுவர் வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ். ஐ ஹவ் இம்ப்ளிமெண்டட் அண்ட் மை ஓன் ஹாரோஸ்கோப். ரைட் நவ் குரு தசா அண்ட் புக்தி. குரு ஸ்டாண்ட்ஸ் ஆன் ஓன் ஹவுஸ். ஆல் கோச்சாரம் அண்ட் செல்ஃப் ஹாரோஸ்கோப் இஸ் ஃபேவரபிள் டு மீ. ஏழரை சனி ஆல்சோ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். ஐ எம் மகர ராசி. திஸ் ஏழரை சனி ரூயின்ஸ் மை லைஃப், ஹெல்த், வெல்த் அண்ட் எவ்ரி திங் அப்படின்னா அப்படி நிறையா கொடுத்துருந்தார். ஜாதகம்லாம் நல்லா தேப்பாக இருக்குது, ஆனால் என்னவோ தெரியல எனக்கு பஞ்சாயத்தில் தூட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் கொடுத்த ஜாதகம் தான். அதாவது லக்னம் வந்து ரிஷப லக்னம், ராசி வந்து மகர ராசி, ஸ்ரவண நட்சத்திரம்னு சொல்கிற திருவோண நட்சத்திரம். இப்போ போயிட்டுருக்கிறது குரு தசையில் குரு புத்தி போயிட்டுருக்கு 2024 அக்டோபர்லேருந்து. இப்போ ஒரு 2-3 மாதம் தான் ஆகுது, 2 மாதம்னு சொல்லலாம். அப்போது இந்த குரு தசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு பிரச்சனைகளெல்லாம் ஆரம்பித்து முடிச்சிருக்கும், எல்லாம் நடத்தி முடிச்சிருக்கும். அதனுடைய காசெல்லாம் நடந்திருக்கும், அதனுடைய எஃபெக்டை மட்டும் இப்போ பார்த்துட்ருக்கார். இப்போ பாருங்கள், ராகு அவருக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் உட்காந்துருக்கார். கன்னியில் ராகு உட்காந்துருக்கார் புதன் வீட்டில். அவர் உட்காந்துருக்க நட்சத்திர சாரம் செவ்வாய் சாரம். அப்போ புதனும் செவ்வாயும் ஒன்று சேர்ந்து லக்னத்துக்கு கேந்திரத்தில், ராகுவுக்கு 6ஆம் இடத்துல அப்படி பிரமாதமாத்தியாக உட்காந்துருக்காங்க. அப்போ இந்த ராகு தசை நல்ல தசை தான், யோகத்தை கொடுக்கக்கூடிய தசை தான். ஆனால் ராகு தசையினுடைய ஈற்றுக்காலம் பஞ்சாயத்து பண்ணும்னு சொல்லியிருப்போம் இல்லையா. சூரியன், சந்திரன், செவ்வாயின்னு 3 புத்தி நடந்திருக்கும். அதில் சூரிய புத்தியும் செவ்வாய் புத்தியும் பஞ்சாயத்தில் தூட்டுரும். இதில் செவ்வாய் புத்தியில் தான் ஆக்சிடெண்டெல்லாம் வரும். காரணம் என்ன அப்படின்னா, ராகு தசை செவ்வாய் புத்தியில் செவ்வாய் 8ஆம் பார்வையாக ராகுவை பார்க்குறார். அதே மாதிரி சூரிய புத்தி ராகு தசையில் நடக்கிறப்ப சூரியனும் ராகுவும் மியூச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்காங்க, ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இங்கே சந்திரன் உட்காந்துருக்கிறது ராகுவோட சம்மந்தப்படலை, அதனால் சந்திரன் தப்பிச்சுக்கிட்டார். ஸோ மொத்தத்தில் இந்த ராகு தசை சூரிய புத்தியும் ராகு தசை செவ்வாய் புத்தியும் தான் உங்களுக்கு பஞ்சாயத்தை தவிர 7.5 சனிங்கிறது பிரச்சனை இல்லை. இன்னும் சொல்லணுன்னா, இந்த 7.5நால தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது சனி எல்லாத்துக்குமான பாவத்தை அவரே சேர்த்து வாங்கிக்கிற மாதிரியான அமைப்பு. அப்படி தான் அவர் கொடுத்துருந்தார். ஆக்சிடெண்ட், ஆப்ரேஷன், கிரானிக் டிசீசஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் டெட் கண்டிஷன். ப்ளீஸ் புட் வீடியோ ஃபார் மீ சார், கிவ் மீ கிளாரிட்டி குருஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த ஆஸ் பர் மை பர்செப்ஷன் அபவுட் குருமகா திசை லக்னத்துக்கு 8ல் நிற்கிறதுங்கிறதுனால பிரமாதமான யோகம். 8க்கு அதிபதி 8ல் ஆட்சியாக இருக்கிற பெரிய யோகம் சார். குரு தசையில் நல்லதொரு வருமானத்துக்கும் சம்பாத்தியத்துக்கும் நீங்கள் வந்து சேர்ந்துருவீங்க. அவர் லக்னாதிபதி சாரம் வாங்கியிருக்கிறதுங்கிறதுனால நீங்கள் மிக பிரமாதமாக வரணும்னு நானும் எல்லா வல்ல முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன். திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு எல்லா அருளையும் கொடுப்பார், கவலைப்படாதீங்க. குரு தசையில் ஜெயிச்சிருவீங்க. நன்றி.